திருச்செந்தூரின் மலையோரத்தில் செந்தில் நாதன் போகம். அது என்ன பாட்டோ நமக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் அண்ணன் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கோயில் குளத்துக்கு சுத்த ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ திருச்செந்தூர் பக்கம் போனார், அடுத்து அப்படியே சாய்பாபா கோயில் இப்படியே சுற்றிக்கிட்டு இருக்காரு. சரி, இவர் தான் இங்கே சுற்றுறாரு அப்படின்னு பார்த்தா இன்னொரு பக்கம் அக்கா திருச்சா ஒரு பக்கம் சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க மலையனூர், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மலையனூர் கோயிலுக்கு சுற்றின்னு இருக்காங்களா, மலையனூரோ வேறு ஏதோ கோயில் சொன்னாங்க, அங்கே சுற்றின்னு இருக்காங்க. அப்புறம் திருப்பதி கோயிலில் போய் சுற்றிட்டு இருக்காருதான் சொன்னாங்க. ஏன் ரெண்டு பேரும் மாறி மாறி கோயில் சுற்றிட்டு இருக்காங்க? மே 4ஆம் தேதி என்ன நடக்க போகுது? அக்காவோட பர்த்டே, அதுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போறாங்க? 2 தொகுதியில் ஒன்று தானோ, அந்த ஒரு தொகுதி இவங்களுக்கு தானோ அப்படின்ற கேள்விகள் எல்லார் மத்தியிலும் இருக்கு. என்ன ஏதுன்றத இதில் பார்த்துருவோமா? வணக்கம் அன்பே தமிழ் சொந்தங்களே, தற்குறி வாசிகளே, இதய வாசிகளே, உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். நான் சுஜித்து. உங்ககிட்ட நான் என்ன சொல்லணும் விரும்புகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் விஜய் அவர்கள் இந்த வீடியோவை போடணும்னு சொல்லி இதன் மூலயமா நான் ஒரு ரிக்வஸ்டாக கேட்டுக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய மனநிலை, குழந்தைகளோட மனநிலை எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு ரிட்டையர்ட் நீதிபதி வந்து தெளிவாக விளக்கிட்டு போயிட்டாரு. என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, எப்பா இது வரைக்கும் நடந்த எலெக்ஷன் மாதிரி இல்லை, இந்த எலெக்ஷன் கொஞ்சம் மாறி இருக்குது. குழந்தைங்களாம் இந்த அடம் பிடிக்கிறது, அவருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி கேட்கறது, அதுக்காக உட்காந்து அழுகிறது, ஓட்டு போடலன்னு சொன்னதும் வீட்டுக்கு வெளியே படுக்க வைக்கிறது, இப்படியான சூழ்நிலை நிறைய கடைபிடிக்கிறீங்க. இது ரொம்ப ஆபத்தான ஒன்று. இந்த ஆபத்து நிலை இன்னும் அதிகமாகும். அது மட்டும் இல்லை, அரசியல் விமர்சகர்கள் சைட்லேருந்தும் இந்த மாதிரியான நிறைய தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. இதனால அண்ணன் விஜய் அவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய ரசிகர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும். அரசியலில் வெற்றி தோல்வி எல்லாமே வீரனுக்கு ஜகஜம் பா, அதுக்கேற்ற மாதிரி நீங்களாம் இருக்கணும். அதை தன்னுடைய தொண்டர்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு சொல்லணும், பெற்றோர்கள் எல்லாரும் கவனமாக இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் சொன்ன மாதிரி தான் நிறைய சோசியல் மீடியாஸ்லாம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். விஜய் அங்கிளுக்கு ஓட்டு போடு, விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுன்னு அடம் பிடிச்சுன்னு இருக்காங்க. இப்படி அடம் பிடிக்கிற எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் ஒரு வீடியோ போட்டார். இல்லை, நம்ம தேர்தலில் வெற்றி தோல்வி இது எல்லாருக்குமே இயல்பான ஒன்று. நீங்கள் என்ன லாஸ்ட் நேரத்தில் வந்து கரூர் மாதிரி திரும்ப வந்து கொஞ்சம் ஒரு 2-3 நாள் கழிச்சு வீடியோ போட்டிங்க அப்படின்னா பெரும் இழப்புகளை தமிழ்நாடு சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு தலைமுறையே காணாமல் போனாலும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரியான குழந்தை மனப்பான்மைகள் எல்லாமே இவங்க ஒரு இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ குழந்தைங்க எல்லாமே டிவிக்கேன்னு கத்த ஆரம்பிச்சு, ஸ்கூல் வேனில் போகக்கூடிய குழந்தைகள் எல்லாமே அந்த மாதிரியான சூழலில் தான் இன்றைக்கி அவங்களுடைய மனநிலை இருக்குது. அரசியல் ரொம்ப முக்கியம்தான். குழந்தையிலேருந்து அது எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும் தான். அதை அரசியலாக சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் வந்து எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கிறது ரொம்ப ஆபத்தான ஒன்று. கண்டிப்பாக இதுக்கு விஜய் அவர்கள் பொறுப்பேற்று ஒரு வீடியோ ஒன்று போடணும். வெற்றி தோல்வி சகஜம் தான், எதுனாலும் நம்ம சந்திக்கணும். அதுக்கு அடுத்து நம்மளுடைய முயற்சிகளில் நம்மளுடைய எதிர்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த மக்களுக்காக நம்ம செயல்படணும். அதுக்காக நீங்கள் எல்லாருமே தயாராகுங்க, அதுக்காக நீங்கள் எல்லாருமே படிங்க அப்படின்னு சொல்லி வரவேற்றீங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிங்கன்னா பெரும் இழப்பை, கரூரோட மிகப்பெரிய இழப்பை தடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அதிகமாகும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற எல்லா குழந்தைகளுடைய மனநிலையும் அப்படி தான் போயிட்டு இருக்கு. எல்லாம் உட்காந்து அழுவுதுங்க. ஏன் ஓட்டு போல சொல்லி அழுவுதுங்க, வீட்டை விட்டு வெளில போன்னு சொல்லுதுங்க, நான் பேச மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்குதுங்க, சோறு தின்னாமல் உட்காந்துட்டு இருக்குங்க. இது எல்லா வீடியோவும் வெக்கமே இல்லாமல் வேறு சிலர்லாம் எடுத்து சோசியல் மீடியாவில் வேறு பகிர்ந்துட்டு இருக்கானுங்க. டேய் பைத்தியக்கார பசங்களா, இதெல்லாம் தப்புடா. இப்படி அந்த குழந்தைய மென்டலிட்டியில் வளர்க்காதீங்க. ஒரு டைமில் ப்ளூ வேல்னு ஒரு கேம் இருந்துச்சு. அந்த கேமில் பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கேமை விளையாடி மென்டல் ஆகி கையில் வந்து அந்த திமிங்கலத்தை வந்து வரைஞ்சி பண்ணுங்க, கையில் கிழிச்சு ரத்தத்தில் கிழிச்சு பிளேடு அது இதுன்னு எடுத்து கூர்மையான ஆயுதங்கள் எதுக்கு இருக்குது அதை கிழிச்சு மாடியிலிருந்து குதிக்கிறது, தூக்கு போட்டு தொங்குறது, பெட்ரோலில் மிரட்டினாங்க. இப்படியான ஒரு மனநிலையை சுற்றிட்டு இருந்த குழந்தைகள் அதை எல்லாத்தையும் எப்படியோ பாதுகாத்து அதிலிருந்து மீட்டு கொண்டு வர்றதுக்கு, அதை பேன் பண்ணுறதுக்கு எவ்வளோ வேலை பார்த்தாங்க. இது எல்லாமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்படியான சூழலில் தான் விஜய்ங்கிற ஒரு வேல் வந்து இங்கே பிடிச்சிட்டு இருக்கு. ப்ளூ வேல் மாதிரி விஜய் வேல்னு ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கு. அதை இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறீங்கன்னா, அதை என்கேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த ப்ளூ வேலில் எப்படி எல்லாரும் பயந்தீங்களோ அந்த மாதிரி இதுலேயும் நீங்கள் பயப்படணும். இல்லைனா அது பெரிய ஆபத்தாக இருக்கும். ஏன்னா அவரை பற்றி ரெகுலராக ஏதாச்சும் ஒன்று வந்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி விஜய் ரொம்ப தெளிவாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதில் ஒன்று தான் வந்து வேட்பாளர்கள் எல்லாரும் 40 பேரை மட்டும் கூப்பிட்டு பேசுறது, அது மட்டும் இல்லாமல் கோயில் கோலம் சுற்றுறது, கார் மேலே ஏறி உட்கார்றது, சைக்கிள் ஓட்டுறது, இதுக்கு முன்னாடியே பிரச்சாரத்து நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு போகிறது, இப்படியான சூழல்களை தொடர்ந்து அவர் இயங்கிட்டு இருக்காரு. இப்படி இயங்கிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இருந்த ஒருத்தரோட பெரிய காப்பி அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அவருமே அவரை பற்றி வெளியே தெரிய வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு. விஜய் வெளியே வந்தாலும் நியூஸு, விஜய் வெளியே வரலனாலும் நியூஸு. இந்த நியூஸை சரியாக பயன்படுத்தினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் தான். நியூஸை சந்திக்காமலே
தன்னை பற்றின நியூஸை போட வைக்கிறது இருக்குல்ல, அது மிகப்பெரிய கலை. அந்த கலையை பண்ணிக்கிட்டு இருக்கவர் யாரு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படியான சூழலை நீங்கள் போய் மாட்டிக்காதீங்க. ரொம்ப சிம்பிள். விஜய் ஜெயிக்கிறாரு ஜெயிக்கல, அதை நம்ம பேசுகிறோம் பேசலை, அதை விமர்சனம் பண்ணுறோம் பண்ணல, இது எல்லாத்தையும் தாண்டி விஜய் மே 4ஆம் தேதி வந்து இன்னும் ஒரு பக்கம் திமுக காரங்கள அவன்லாம் ஜெயிக்க மாட்டான்பா அப்படின்னு இருக்கிறாங்க. மே 4ஆம் தேதி உங்களெல்லாம் குஜிலி மஸ்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி பெரிய எதிர்பார்ப்போடு இருக்காங்க. அப்படி குஜிலி மஸ்து பண்ணுறாங்களா இல்லையான்றதெல்லாம் நம்ம மே 4ஆம் தேதி பார்த்துக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒன்று என்னன்னா, பசங்களை பாதுகாத்துக்கிறது அப்படின்றது தான். எப்பேற்பட்ட ஒரு பெரும் ஆபத்திலிருந்து அவங்கள காப்பாற்றுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. விஜய் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு அவர் திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வர்றாரு. திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறவர் ஏன் இந்த பக்கம் திருப்பரங்குன்றதுக்கு போக வேண்டியதானே, அங்கே போய் வரவே இருக்கலாம்ல, இங்கே நடந்ததை பற்றி பேசலாம்ல. திருப்பரங்குன்றதுக்கு போனால் ஏதாச்சும் ஒரு சமூகத்துக்கு நீங்கள் விரோதி ஆகிடணும். எலெக்ஷன் தான் நடந்து முடிஞ்சிச்சே அப்படி நீங்கள் யோசித்தாலும் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு தேர்தல் இருக்கு இல்லையா. இப்போ 2 தொகுதியில் போட்டிருக்காரு. ஏதாச்சும் ஒரு இடத்துல ஜெயிச்சாருன்னா அது ஏதாச்சும் ஒரு இடத்துல என்ன பண்ணால் மாற்றா ஒன்று வரணும். இப்போ 2த்துலையுமே ஜெயிச்சிட்டாருன்னா அவருடைய நினைப்புல இருந்து நான் சொல்கிறேன். இப்போ 2த்துலையுமே ஜெயிக்கிறாருன்னு வச்சுக்கிங்களேன், ஏதாச்சும் ஒரு இடத்துல திரும்ப எலெக்ஷன் வரணும், அது வரைக்கும் என்னை பற்றி பேசணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதுக்கான தெளிவான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. திருச்சி கிழக்கு ஒரு பக்கம், இந்த பக்கம் பெரம்பூர்னு ஏதாச்சும் ஒன்று நீங்கள் இது 2த்துலையுமே ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா இதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கான ஓட்டு சேகரிப்பை தான் இவர் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. மே 4ஆம் தேதி அதுக்கான குஜிலி மஸ்தி எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் அவர் எந்த அளவுக்கு தெளிவாக நடந்துக்கிட்டு இருக்காரோ. இதில் வேற சில குறிப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவன் கல்யாணை ஃபாலோ பண்ணி வர்றது தான் எல்லா மெத்தடுமே. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி சைக்கிள் ஓட்டுறது, குழந்தைய தூக்குறது, கல்யாணத்தை இது பண்ணி வச்சுக்கிறது, கார் மேலே ஏறி உக்காடுறது, சர்ச்சுக்கு போகிறது, கோயிலுக்கு போகிறது, மசூதிக்கு போகிறது, இப்படி எல்லாமே நடந்துருச்சு. எலெக்ஷனுக்கு அப்புறம் என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக பண்ணிட்டாரு. இன்னும் ஒன்று தான் பாக்கி. அது என்னன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் போய் பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறது அப்படின்றது. இப்போ அதையும் விஜய் அவர்கள் செய்வாருன்றதுக்கான உதாரணங்கள் எல்லாமே தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் எல்லாரும் போட்டு பிஜேபியும் சரி அண்ணா இந்த பக்கம் ஏடிஎம்கேவும் அவரை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இவர் வைக்கக்கூடிய இந்த செக் பாயிண்ட் நீட் தேர்வை ரத்து செய்கிறேன்னு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நான் 2.5 வருஷம் நீங்கள் 2.5 வருஷன்ற ஒரு டீலிங்கில் போயிட்டு இருக்கு. இப்படியான டீலிங்க்கு எடப்பாடி அவர்கள் ஒத்து வராதனால தான் தொடர்ந்து ஸ்டக்கில் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நீட்டு தேர்வை ரத்து செய்ய மாட்டேன்னு இந்த பக்கம் பிஜேபி இவங்க எல்லாருமே பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் விஜயோட குரல் வலி பார்த்தீங்கன்னா சிபிஐயில் அங்கே மாட்டிக்கிட்டு இருக்குன்றதுனால ரொம்ப தெளிவாக தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதனால் அவரால் பெரும் எதிர்பார்ப்புகளோட பெரும் நெருக்கடிகளோட விஜய் அவர்கள் இருந்துக்கிட்டு இருக்காரு. இந்த சூழலில் தான் இந்த 40 பேரை மட்டும் கூப்பிட்டு பேசினார் இல்லையா, முக்கிய வேட்பாளர்கள் மட்டும் கூப்பிட்டு பேசினார்ல. ஏன் 233 தொகுதியிலையும் 234 டிவி சேனல் நிற்கிறார்ல, 234 தொகுதியிலையும் இருக்கக்கூடிய 233 பேரையும் கூப்பிட்டு 232 பேரையும் கூப்பிட்டு நீங்கள் பேசியிருக்கலாம்ல, ஏன் பேசலை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏன் 232ன்னு சொன்னால் 2 தொகுதியில் இவரே தான் போட்டு போடுறாரு. அது நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த டிவி சின்னம் அவங்களும் சேர்த்து தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படி உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா இது நியாயமான ஒன்று. இது 2 கட்டமாகவும் பண்ணலாம். இங்கே இருக்கிற தென் மாவட்டங்களுக்கு ஒரு பக்கம், வட மாவட்டங்களுக்கு ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரித்து வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப சரியாக இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 40 பேரை மட்டும் கூப்பிட்டு போகிறீங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிச்சு மினிமம் கொஞ்சமான ஒரு இடங்களில் தான் நம்ம பெற போகிறோம். அந்த கொஞ்சமான இடங்களும் இவங்களாம் தான் பெறுவாங்கன்னு ஒரு கெஸ்ட்டில் வச்சுருக்கீங்க. அந்த கொஞ்சமானவர்களையும் கூட்டின்னு போய் பிஜேபியோட சேர்க்கறதுக்கான வேலையை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படி ரொம்ப தெளிவாக தெரிஞ்ச ஒரு விதமாக தான் இருக்குது. ஏன்னா சப்போஸ் எலெக்ஷனுக்கு அப்புறம் தொங்கு சட்டமன்றமாக அமையுதுன்னு வச்சிங்களேன். சப்போஸ் தொங்கு சட்டமன்றமாக அமையுதுன்னா விஜய் அவர்கள் இப்படியான செயல்களில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் கூடுதலாக இருக்குது. ஃபாலோ அப் ரொம்ப எல்லாம் தெளிவாக தெரியுது. ஈஸியாக ஜெயிச்சா ஐயா பவன் கல்யாண் மாதிரி இவரும் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு செட்டப்போடு தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்காரு. இந்த நடத்தைகள் எல்லாமே ரொம்ப ஆபத்தான ஒன்று. ட்ரெஸ் கோடு ஃபாலோ பண்ணுறது முதல் கொண்டு அவங்க மக்களை ஃபாலோ பண்ண வைக்கிறது இருக்கு இல்லையா, அது வதந்தின்னு கூட சில டைம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்படி ஃபாலோ பண்ண வைக்கிறது இருக்குல்ல, நாளை பின்ன விஜய் அவர்கள் பிஜேபியோட போய் சேர்றேன், இந்த திமுக ஒழிக்கிறதுக்கு நாங்கள் தான் போய் சேரணும் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா அதை ஏற்றுக்கிறதுக்கு இந்த மக்களை தயார்படுத்தி தான் வச்சுருக்காரு. எல்லா ரசிகர்களையும் தயார்படுத்தி தான் வச்சுருக்காரு. அதுக்கான ஒரு வேலையாக தான் இதை நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். இந்த நிலையிலேருந்து மாறி வரணும்னா விஜய் அவர்கள் தவறு செஞ்சாலும் அது தவறுதான்ற நிலைக்கு நீங்கள் வரணும். மக்கள் புரிஞ்சுக்கணும், அந்த தெளிவு கிடைக்கணும். அதுக்கு திரைமயக்கத்திலேருந்து வெளியே அரசியல் புரிதலோடு கொஞ்சம் செயல்படுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி.